சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது 1,00,000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்கன்ற தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், வணக்கம். பாதுகாப்பு தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் தீவிரமாக்கப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தமிழகம் முழுவதிலுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதிலுமே 62 வாக்கு எண்ணும் மையங்கள்ல இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டும் ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம், லயலா காலேஜ் ஆகிய 3 இடங்கள்ல தான் இந்த வாக்கு எண்ணும் மையங்களானது நடைபெற இருக்கிறது. இதனால தமிழகம் முழுவதிலுமே சுமார் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையங்களான அந்த 62 வாக்கு எண்ணும் மையத்துல மட்டும் தமிழக காவல்துறையினர் 18,000 போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினரோடு சேர்ந்து தான் இவர்கள் அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் 3 to 5 அடுக்கு வரை பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சி அலுவலகத்திலும் பாதுகாப்பானது போட டிஜிபி தரப்புல உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. சென்னை புறநகர் தொகுதிகளில் திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய வாக்கு எண்ணும் மையங்கள்ல போலீஸ் அதிகரிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில ராணிமேரி கல்லூரியில மற்றும் வாக்கு எந்திரங்கள் அதே போன்று 3 மையங்கள்ல வாக்கு எண்ணும் மையங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையில மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்கள்ல சுமார் 3,000 போலீசார் பாதுகாப்பு பணியிலும், அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அலுவலகங்கள் மற்றும் முக்கிய பிற பகுதிகள் என சுமார் 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் சிசிடிவி கட்டுப்பாட்டு அறை அமைத்து தொடர்ச்சியாக 24 மணி நேரம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணும் நாளிலும் அந்த பணி தொடரும் எனவும் அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள்ள செல்ல அனுமதி இருக்கிறது எனவும், இல்லாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் நோக்கில தான் தமிழக காவல்துறையினர் இந்த பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நாள்ல 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது. இதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.